ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க. கண்டிப்பாக இறக்கத்திலே இந்திய அணி ரொம்பவே ஒரு வலுவான அணி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிரான தோல்விக்கு அப்புறம் பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் மெஹந்தி ஹாசன் மிராஸ் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாருக்கு. தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. தோல்விக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் சீக்கிரமாக விக்கெட் விட்டோம், அதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம். கண்டிப்பாக 35லேருந்து 5 விக்கெட் போது ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத ஸ்கோர் தான். கண்டிப்பாக நாங்கள் 300லேருந்து 320 340 அடிச்சுருந்தா கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்திருக்கலாம். பட் இருந்தாலும் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்காங்க. பேட்டிங் போலிங் சொல்லிட்டு அனைத்து விதிலையும் சம ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு இந்திய அணிக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில் நிறைய லெஜெண்டரி பிளேயர் இருக்காங்க. பும்ரா இல்லை, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, முகமது ஷமி இது போன்ற நிறைய நட்சத்திரங்கள் வீரர் இருக்கிறதுனால இந்திய அணி ஒரு வலுவான பட்டாளமாக தெரியுறாங்க. கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எங்களோட பேட்ஸ்மேன் தான். கண்டிப்பாக நாங்கள் ரன்னு நிறைய அடிச்சிருந்தா இந்தியா வீழ்த்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி ஹாசன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. அவர் தோல்விக்கு பேட்டிங் தான் காரணம். ஏன்னா அவங்க ஒரு 35க்கு 5 விக்கெட்டுன்னு போது ரோஹித் சர்மா கண்ணி அந்த ஹாட்ரிக் கேட்ச் வில்லனா நமக்கு எவ்வளவோ அட்வான்டேஜ் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஏதோ நடந்துச்சு. பட் இந்திய அணியோட பவுலிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாக சொன்னோன்னா. ஏன்னா அந்த கேட்ச்லாம் விடாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 100 ரன்னுக்குள்ளே பங்களாதேஷை சுருட்டுருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் சீக்கிரமாக அடிச்சுன்னா நமக்கு ரன் ரேட்னா கொஞ்சம் ஏறி இருக்குங்க. பட் ஆனால் இந்தமாரி போட்டியில் ரன் ரேட் முக்கியம், குறிப்பிட்டத்தக்கது இது. ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும். இன்னும் ஃபீல்டிங்கில் கேட்சிங்கில் பொறுத்திருக்கு. ஏன்னா 3 லைஃப் விட்டாங்க, அதனால தான் இந்த ஸ்கோர் கூட வந்துச்சு. இதில் ரிஸ்க்கு தேவை, ரிஸ்க்கே தேவையில்லைங்க, ஈஸியாக ஜெயிச்சுக்கலாம். பட் விடுங்க, இந்திய அணியோ தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த போட்டியில் இந்த மாதிரி தப்புலாம் இருந்தால் பாகிஸ்தான் நம்மளை சாப்பிட்ருவாங்க. ஆமாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச், பெரிய 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 பிக் மேட்ச் இன் கிரிக்கெட் டுமாரோ. எஸ், கன்ஃபார்ம் இந்திய அணி நாளைக்கு வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. நாளைக்கு ஒரே கல்லில் 2 மாங்காங்க. என்னன்னு கேட்குறீங்க, நம்ம ஜெயிச்சா த்ரூ டு செமிஃபைனல், நம்ம தோத்தா பாகிஸ்தானுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா தோத்தா பாகிஸ்தான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பக்கத்துலேயே தான் இருக்குது வீடு, ஏன்னா பாகிஸ்தான் தான் நடக்குது. அவங்க பிளேயர் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. அடுத்த போட்டி பாகிஸ்தான் தோத்தா அவங்க இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க. எஸ், பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நாளைக்கு நம்ம இந்திய அணி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்திய அணி நாளைக்கு வெற்றி பெறுமா பெறாதா, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.